ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சரியான வெயிலுங்க. சூரியன்ஸ் கொளுத்திங், இட்ஸ் டூ ஹாட், வேர்த்து கோட்டிங். சம்மர்னால வந்து குளிக்க போகிறோம் ஏரியா பசங்களோட. ஒருத்தன் வரையவே மாட்டான். இன்றைக்கி தான் வந்து அதிசயமாக வீட்டுக்கு வந்து கூப்பிட்ருக்கான். நான் அவனை நீங்கள் காமிக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். வரவே மாட்டாங்க, எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டான். டூருக்கு கூப்பிட்டா வரமாட்டான். மச்சான் அதுடா, இந்த கமிட்மெண்ட்ரா, இங்கடா ஒர்க்குடா அப்படி இப்படின்னு சொல்லி அழைச்சிட்டே இருப்பானுங்க. இன்றைக்கி அவனே வந்திருக்கான். பசங்க பாதி பேர் வேலைக்கு போயிட்டானுங்க. இன்றைக்கும் நிறைய பேருக்கு வேலை இருக்குது போல். எல்லாம் வேலைக்கு போயிட்டானுங்க. வரவனுக்கு சரி, இருக்கிறவனுங்க மட்டும் தூக்கி போட்டு அப்படியே நமக்கும் ஒரு கண்டென்ட் மாதிரி கிடைச்ச மாதிரி இருக்குமா, அதனால் அப்படியே போட்டு கிளம்பிட்டோம். நம்ம ஏரியா பக்கத்தில் இங்கே மணிமங்கலம் சோமங்கலம் கிட்ட ஒரு கிணத்துல தான் குளிக்க போகிறோம். சரியான வெயிலுங்க, சுட்டு எடுக்குது. இது வந்து திருநீர்மலை. இதோ இருக்கானுங்க பாருங்கள் ஜூஸ் கடையில். நான் ஒருத்தங்க தம்பி, மச்சான் சுபாஷு, மச்சான் தம்பி முகிலனு. வந்தாங்க. நான் சொன்னவனே வந்தான். நான் எங்கேயுமே வரமாட்டான். அதிசயமாக இந்த இடத்துக்கு மட்டும் வந்திருக்கான் குளிக்கிறதுக்கு. ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வா மச்சான். பார்க்க மாட்டாங்க, வேணுட்டு பார்க்க மாட்டாங்க. வா மச்சான். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பர்ச்சேஸுக்கு வந்திருக்கோங்க. மச்சான் இன்னொரு வாட்டர் பாட்டில் வாங்கினியா? வாங்கிடுறா. அங்கே போய் நான் கிணத்துல எப்படி இப்போ ஷாம்புடா. ஓகே மச்சான் எப்போ அதிசயமாக வந்திருக்க. எங்கள் இவனை பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம் ஆகுது. 6 மாதமாக வந்து ஃபுல்லாக ஒர்க் பிஸியாக தான் இருப்பான். ஃபுல்லாக எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஒவ்வொரு ட்ரிப்பு போட்டால் வந்துட்டு ஏதோ ஒன்று இது பண்ணிருப்பான். மச்சான் இந்த ஆட்ட ட்ரிப்பு போகிறோம், கண்டிப்பாக போகிறோம். நான் வருஷம் வரேன்னு சொல்லிருக்கேன். வந்தியாடா இருக்காது. 10 வருஷம் ட்ரிப்புக்கு நீ வர. டே நீ அங்கிள்ரா, நாங்கள் வந்து சின்ன பசங்க, டீனேஜர்ஸ். பாண்டிச்சேரி ட்ரிப்பு போட எல்லாரும் வருவோம். போறோம் மச்சான், பாண்டிச்சேரி போறோம். மச்சான் பாண்டிச்சேரி வேணா, அட்லீஸ்ட் ஒரு தடா வாசம் போயிட்டு வரலாம் ஒரு நாளைக்கு மட்டும். என்ன சொல்கிறேன்? 100 கிலோமீட்டர் பைக்கில் போயிடலாம். என்னடா 130 கிலோமீட்டர் வருமா? போயிட்டு வந்துடலாம். சொல்லு போகும்போது அப்டேட்டும். மச்சான் பெட்ரோல் போட்டு போயிடலாம். நான் நில்றா. அதுதான் பேக் வரான்டா, விட்ரு. எது கிலோமீட்டரா? 22 வரப்போகுது. 22 வரப்போகுது. இப்போ ரீசெண்டாக ஓடினா தான் நிறைய கிலோமீட்ரு. டே ரீசெண்டாக ஓடினா தானே 10,000 கிலோமீட்ரு. எப்போ வாங்கினது தெரியுமா இந்த வண்டி? எப்போ இருக்கும் நினைக்கிறேன்? 2017 வாங்கினது. ஆமாம். 7 வருஷம் நான் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் முடியுது 7 வருஷம். இந்த மாதம் கேக், இந்த மாதம் கேக் வெட்டணும். 7வது வருஷம் கேக்கு. ஞாபகம் இருக்குல்ல? சொருமா தெரியும். ரெண்டு குழந்தையாடா? என்னோட 3 வயசு தான் சிலம்பி. அவன் ஒர்க் போறாங்கடா. நமக்குலாம் எப்படா கல்யாணம் ஆகும்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு. எனக்குலாம் ஆகுமாவே டவுட் தான் போல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.
ஃப்ரெண்ட்ஸ் சரியான வெயிலுங்க, உடம்பு போட்டு அந்த சுடுது. இதில் வேற வண்டி கூலன் பிரச்சனை என்னென்னு தெரில, ரேடியேட்டர் ஒர்க் ஆகுதா இல்லையாவே தெரியல. இது அவுட்டர் ரிங் ரோடு. இப்போ திருமுடிவாக்கம் கிட்ட வந்துட்டோம். இதை தாண்டி போனால் தான் கிணத்துக்கு போகிற இடம் வரும். யாரோ ஃபோன் வருது, சம்மன் இஸ் ஃபோன். இதோ அடிக்கிறேன். ஏய் காலிலேருந்தே சாப்பிடல மச்சான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சாப்பிட்ணுண்டா. காசு இருக்கா? நோ நோ நோ. அங்கே ரிட்டர்ன் காசு வாங்கினீங்களாடா? யார் காசு வாங்கினா? ஏ காசு வாங்கிக்கலாடாங்க. நீ தாண்டா கொஞ்சம் விட்டுருந்தா 250 ரூபா காலி ஆகிருக்கும். காசு வாங்க மறந்துனேன். டேய் அசிங்கமாக திட்டிட போகிறேன்டா. இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவானுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டே பைக் சேஃப்டியாடா? திருட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? ஏய் வாடா, பாதி தூரம் எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டியை முகேஷே. ஏய் போடா, எடுத்துகிட்டு போடா. ஏய் சைடில் எங்கேயா விட்டுடலாம்டா, சேஃப்டியாக இருக்கும்டா. ஏய் எறா முகி அங்கடா. அதுதான் தோப்புக்குள்ளே பைக் எடுத்துகிட்டு போகிறோங்க. இனி சேஃப்டி இல்லையா, அதனால் இது உள்ளே பைக் எடுத்துகிட்டு போயிடலாம் சொல்லிட்டு. டியூக் ஒன்று வருது, ஸ்ப்ளெண்டர் ஒன்று வருது. ஏய் மச்சே, ஆஃப் ரோட் பைக் ட்ரிப்புங்க. குட்டி பையா இங்கே அப்புறம் ஜம்பிங்கில் போய் ஆல்ரெடி சஸ்பென்ஷன் இல்லை, இதில் இன்னும் ஜம்பிங் தான் கையை லைட்டாக கீழே அடி வை. நானா பையன் வந்துட்டான், இதில் கண்டிப்பாக அடி வாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உட்காந்துருச்சுங்க, மாட்டிக்கிச்சு வண்டி. இப்போது அடுத்த இதில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா இது கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. அதுதான் பையன் அங்கே மாட்டிக்கிறான். நம்ம வண்டி கண்டிப்பாக மாட்டிக்க, கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னடாச்சு போற என்னடா பண்ற? நான் லைட்டாக பேக்கில் ரிவர்ஸ் எடு, தூக்கிட்டேறா. பையன் மாட்டிக்கிட்டான் போல. இப்போ இப்போ அப்படியே ஃப்ரெண்டில் போ, அப்படியே ஃப்ரெண்டில் போ, சென்டரில் போடா, சென்டர்லேயே போடா. அதெல்லாம் வழி காமிச்சு கொடுத்தேன். எப்போலா போ அப்படியே ட்ரிஃப்டிங்லேயே போவோங்க. தரமான ரூட். ஐயோ எல்லா இடத்துலையும் கீழே அடி வாங்கிட்டு வந்திருக்கு. ரோடு மோசமாக இருக்குது. ஓ தெரிலடா பைஸ், கிணறு வந்தாச்சு. இதுதான் இருக்குது கிணறு. கிணத்துக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் மச்சான் சாமி குதிக்க போகிறான். குதிரா குதிரா. அவள் தான் குதிச்சிட்டாங்க. நோ
அச்சுரும்டா முகி, நீ அண்ணனை சந்திக்கப்படாத. நான் இல்லை சரி, சத்தியமா நான் இல்லைடா. அவன் லூஸ்ரா அவன். ஏடே எப்படி குடிக்கிறானுப்பா, 10 ஒருத்தன் குதிக்க போகிறான். கோச்சிட்டான். இப்போ குட்டி பையன் குதிக்க போகிறான். குதிச்சுட்டான் குட்டி. என்ன மூவி செல்லு பைக்கு மாட்டிக்கிச்சா? நான் அவன் மொபைல் உடைச்சேன். அண்ணனை போய் அசிங்கமாக மொபைல் உடச்சலாம் சொல்கிறீரா? டே பைக்கு டஸ்ட் ஆகுதுடா. குட்டி இல்லைடா மூவி, நான் 4 லைட்டாக ஏற்றி பார்க்குறேன். ஏன் வண்டியே வந்துச்சுங்க, ஒரு பைக்கு கூட ஏற்ற தரல. டேய் வாடா. இப்படி ஏற்று அண்ணன்ட்ட கேள்வா சொல்லித்தரேன். ட்ரிஃப்டிங் பார்க்குறீங்களா? खत्म बाय बाय टाटा गुड बाय பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. கைஸ் பையன் தம்பி பாவம் ட்ரிஃப்ட் போனான் லைட்டாக சைடாக வச்சு, செயினை வந்துச்சு. இதை தான் அண்ணன்ட்ட கேட்கணும்னு சொல்கிறேன், சொல்லி தரும்ல. பார்த்தியா இப்போ எப்படி மாட்டிக்கிச்சு? அப்படியே பிடிச்சிக்க, பின்னாடி தள்ளுறேன். இல்லை அதில் வைக்கிறேன், முன்னாடி தள்ளுறேன். செயின் லூஸ் ஆகிடுச்சுடா. அதுதான், இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஏய் இதுதான் என்ன கிளாஸ் வாங்கடா. போடுவோண்டா காய்ஸ். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். குளிச்சுட்டு 2-3 அலப்பறையை பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஏய் இறங்க வேண்டியது, நான் கீழே தட்டுது மச்சான். பசங்க நிறைய கொடு. அட்டன் பண்ணிட்டியா? பாய் பாய் தம்பிமா. நம்ம லோக்கல் ஏரியா ஃபேனு. ஒரே ஒரு சொல்லுமா, அங்கே பார்த்தியா அண்ணன் பண்ண பார்த்தியா? இங்கே பண்ணது பார்த்தியா? நீ எங்கே போகிற? குடிக்க போகிற? அங்கே போனால் ரோட்டில் போலீஸ் வந்துடும். போலாமா? பையன் ஆசைக்காக ஒரே ஒரு ட்ரிஃப்ட்டு ஏடு. சூப்பரா. நான் கிளம்பிடுவேன் மச்சான், நீங்கள் தான் மாட்டிப்பீங்க. பையனோட ஆசை ஒன்று ரெடி பண்ணிட்டேன், நிறைவேற்றிட்டேன். சின்னதாக ட்ரிஃப்ட்டு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் இப்போ கிளம்புறோம். ரொம்ப மூச்சு வாங்குது. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு வருஷக்கணக்கே ஆகிருக்கும் போல் நீச்சல் அடிக்க வந்து. அதனால் ஸ்டாமினாவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஜிம் போய் ஜாயின் பண்ணலாம். அவன்கிட்ட கேட்போம், மச்சான்ட்ட இப்போ கேட்போம் இந்த இடம் ஞாபகம் இருக்கான்னு. மச்சான் மகேஷே, இந்த இடம் ஞாபகம் இருக்கா? போதையை போட்டு தண்ணிக்குள்ளே போனியே.
அம்மா நீ லோட்டஸ் எடுக்க போனியம்மா லோட்டஸ் ராடி என்னடா அது மாத்திட்ட இப்ப மாத்திடுவேன்டா நீ லோட்டஸ் பிரிக்க போ நான் மச்சான் லோட்டஸ்னு ஒன்று பிரிக்க போனான் இதுக்குள்ள நடுவில் போயிட்டு அப்பயே சாக வேண்டியது நான் தான் குதிச்சு காப்பாற்றி கூப்பிட்டு வந்தேன் அப்பவே என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க அது வந்து செப்டி டேங்கில் நார்மலாக ஒரு தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துல வந்து சதி பண்ணிட்டாங்க இல்லை இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க அவனை ஒரு தடவை ஃப்ளட்ல கயிறு போட்டு காப்பாத்து ஃப்ளட்ல ஈபிக்கு அந்த கிரவுண்டா ஞாபகம் இருக்கா இவன் வரலடா இவன் வெளியே வரல மா ஃப்ளட் வரும்போது ஏய் நான் காப்பாத்தினடா ஒருத்தரை ஃப்ளட்ல ஆடாப்பாவீங்களா ஏய் நான் ஃப்ளட்ல ஒருத்தங்களை காப்பாத்தினடா வந்தான் ஒரு தட்டு வாங்கினா அமுக ஆரம்பிச்சிட்டாங்க இவனே அங்க யார் இருக்கா அன்சைட் பார்த்துட்டு இருக்க ஒரு தட்டுடா சொன்னேன் போய் நான் பசங்க எல்லாத்துக்கும் அப்படியே வச்சு கொடுத்துருந்தேன் மச்சா எப்படா இருக்கு எவ்வளோ அது ஒரு 2.15 ரூபாயா இல்லை கேட்குறேன் சும்மா 23 ரூபா ஒரு பிளேட் 23 ரூபா எந்த ஏரியா சோமங்கலமா சோமங்கலம் யாராவது வந்தால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆ இல்லை சும்மா விளாக் ஆமாம் இன்னொன்று தாங்க எனக்கு தெரியலையே ஒரு பூத் பக்கத்தில் இருக்குது இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் எவ்வளோ மச்சாச்சு 240 இதில் 200க்கு இவன் தான் சாப்பிட்டாங்க இந்த பையன் தான் சாப்பிட்டான் 200 இவன் தான் சாப்பிட்டான் இதோ இன்னும் எடுக்கிறான் விட மாட்டான் போல என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பானா மனுஷனாடா நீலா அவன் 4 பிளேட்டு இவன் ஒரு 3 பிளேட்டு